காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நரம்பு சுருட்டல் வெரிகோசிஸ் வெயின் பத்தி தான் பார்க்க போறோம். இதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இத அசால்ட்டா விட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி விடக்கூடாது. நரம்பு சுருட்டல் தானே கால்ல சின்னதா வந்து மைக்ரோ பார்த்தீங்கன்னா, சின்ன நரம்பு முடி சைஸ்ல சுருட்டுற மாரி இருக்கும். "அது எனக்கு ஒண்ணும் பாதிப்பு இல்லையே சார்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆரம்பம். இத வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே நம்ம வந்து சரி பண்ணிடணும். இல்லனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா, எங்கெங்கெல்லாம் நரம்பு சுருட்டுதோ, எங்கெங்கெல்லாம் ரத்த ஓட்டத்தில் கிளாட் ஆகுதோ, பிளட் கிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் ஃபர்ஸ்ட்டு டைம்ல பார்த்தீங்கன்னா, பிளட் வந்து பார்த்தீங்கன்னா, மேல் நோக்கி இப்படி இப்படி ஏறும். அதுக்கப்புறம் திருப்பி கீழ இறங்கும். ஆனா, மேல் நோக்கி ஏறுறது, கீழ இறங்காம இருக்கும்போது தான், அந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் நடக்குது. அங்க தான் வந்து ரத்த ஓட்டம் இல்லாம அந்த இடத்துல பிளட்டோட கிளாட் வந்து அப்படியே நிக்கும். ஸோ இங்க மட்டும் கிடையாது. ரத்த ஓட்டம் எங்கெங்கெல்லாம் இருக்கு, பிளட் செல்ஸ் அண்ட் செல்ஸ்ல எங்கெங்கெல்லாம் பிளாக்கேஜ் இருக்கோ, இங்கெல்லாம் நடக்கும். ஸோ இன்னைக்கு கால்ல வர்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட்லயும் அதே சொல்லி தான். அதே தான் வந்து பிரெயின்லயும். எப்போ உங்களுக்கு வந்து பிளட் வந்து கிளாட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஃப்ரீக்வென்ட்டா சூப்பரா அப்படியே ஆறு ஓடுற மாரி ஓடணும். மெல்லமா அப்படியே கம்ப்யூட்டர் மாரி போயிட்டு இருந்துச்சுன்னா, அசஞ்சுச்சுன்னா அது செட் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ரத்த ஓட்டம் உடலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம், அத்தியாவசியம். அதுவும் இந்த கொழகொழப்பு தன்மை இருந்துச்சுன்னா கஷ்டம். ஸோ இங்க தான் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன ஆகும், அந்த பழைய பழைய ரத்தம் வந்து உறைஞ்சிருந்து அது கட்டியா பிடிச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் அங்க போய் பிளாக்கேஜ் ஏற்படுது. ஸோ சில பேருக்கு வந்து ரத்த சிதைவு இருக்கும். அதான் பிரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ரொம்ப தலைவலிய குடுத்துரும். ஸோ இதுக்கான தீர்வு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நரம்பு சுருட்டல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அசால்ட்டா விட்டுறாதீங்க. அதுக்கு தான் இந்த பதிவு. ஸோ இது இந்த ஹோம் ரெமெடியா நம்ம வீட்லேருந்தே சூப்பரா சித்தா மெடிசினும் இருக்கு. அதேமாரி ஹோம் ரெமெடியா இருக்கக்கூடிய ஜூஸஸ், அதே மாரி மெடிசின்ஸ் இத எடுத்தாலே போதுமான விஷயம் தான். எங்கெல்லாம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதோ, அந்த ரத்தம்லாம் பார்த்தீங்கன்னா, மடை பாய்ந்த ஒரு ஆறு மாரி அவ்ளோ ஸ்பீடா போக ஆரம்பிச்சுரும். ஸோ, அப்ப லிக்விடேஷன் இந்த பிளட் தின் பண்றதுக்கான விஷயம் தான் நம்ம பார்க்கணும். ஸோ, பிளட் தின்னா இருந்துச்சுனாக்கா, அவ்வளோ சூப்பர். ஹார்ட் பிளாக் இருக்காது, பிரெயின்ல பிளாக் இருக்காது, வெரிகோசஸ் இருக்காது. உட்கார்ந்த இடத்திலேயே இருந்து லேப்டாப் யூஸ் பண்றதன் காரணமா தான் முதல் ஆரம்பிக்குது. இந்த லேப் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, மடின்னு தான் சொல்லுவாங்க. இந்த அந்த டெஸ்க்டாப் இல்லாம அந்த ஹீட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம தொடையிலேயே ஃபர்ஸ்ட்டு குடுக்குறோம். அந்த இடத்துல எந்தெந்த பாயிண்ட் இருக்கு? முக்கியமா பார்த்தீங்கன்னா, பேன்கிரியாஸ் வந்து வளரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் இருக்கு. ரத்த நாளங்கள் உருவாகக்கூடிய ஒரு பகுதி தான் தொடை. இந்த தொடையில தான் என்ன பண்றோம், இப்ப நம்ம அந்த லேப்டாப் வைக்கிறோம். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டேபிள்ல தான் வைக்கிறோம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பஸ்ல போகும்பொழுது, இல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அந்த எமர்ஜென்சி ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே மடியில தான் வச்சிருக்காங்க. ஸோ, இந்த லேப்டாப் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமையுது. கால்ல வந்து நரம்பு சுருட்டல் வருவதற்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சுகர். இந்த சுகர் டைம்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய அந்த சுகரோடைய எரிவு நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு பவுடர் மாரி என்ன பண்ணும், ரத்தத்தில கலந்து கால் பாதத்தில போய் லாக் ஆகும். எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 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 வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தொறந்து மூடும். இப்படி தொறந்து மூடிட்டே இருக்கும். இதோட ஆக்ஷன் கம்மியாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லாக் ஆயிரும். ஸோ இப்படியும் நடக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான வாக்கிங் இல்லாம இருந்தாலும் சரி, வீட்டிலேயே உட்கார்ந்திருப்பாங்க. உட்கார்ந்து டிவிய பார்த்துட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ஷன் இருக்காது. கணுக்கால்ல அந்த பாயிண்ட் உண்டு. இந்த கணுக்கால் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இப்ப பார்த்தீங்கன்னா, இதான் கால் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இதான் கணுக்கால் அப்படின்னாக்கா, இங்க ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, வர்ம புள்ளி இங்க இருக்கும். ஸோ, இந்த கால் வாக்கிங்ல இருக்காது. இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா, உட்காந்தே இருப்பாங்க. இந்த சோர்வு இல்லன்னா பெட் ஸ்டிக்கா இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ, அதிகமா வீட்ட விட்டே வெளியிலேயே போக மாட்டேன். நின்னுகிட்டே இருக்கேன்னு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை. டீச்சர்ஸ், போலீஸ் இந்த மாரி நின்னுகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, கடையில நின்னு ஒர்க் பண்றவங்க, சூப்பர்வைசர்ஸ் இது மாரி நின்னுகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அதிக நேரம். அவங்களுக்கு வந்து வெரிகோசஸ் வெயின் வந்துரும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிக்கிறதுனால ஹை பிரஷர்ல உங்களுக்கு பிளட் வந்து மேல் நோக்கி போகாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் காரணமாக இருக்கும். ஸோ இதுலேருந்து வெளில வரதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாக்கிங். இந்த வாக்கிங் போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில பார்த்தீங்கன்னாக்கா, கால் இப்படி நான் சொன்ன பாத்தியா கால் இப்படி இருக்கு. இத வந்து பார்த்தீங்கன்னா, டாட்டா காட்டுற மாரி ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 டைம்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் 1, 2 இது காலா வச்சுக்கோங்க. இந்த மாரி நல்லாவே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா பேருக்கு இப்படி இப்படி ஆட்டுவாங்க. அப்படி இருக்கிறத நல்லா கீழ இருக்கணும். அந்த நரம்பு வந்து ஸ்ட்ரெச் ஆகுற வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் மேல. அதுக்கப்புறம் கீழ. இது மாரி உங்களுக்கு கால் வலிக்கிற வரைக்கும் நீங்க அழகா பண்ணலாம். அதிகபட்சமா ஒரு 25 கவுண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஃபைனலா நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ரிலாக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஏன் இதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்கிங் ஸ்டைல் இருக்க இந்த மணிக்கட்டு இருக்கு பார்த்தீங்களா, காலோட மணிக்கட்டு அங்க தான் ஹார்ட் பாயிண்ட் இருக்கு. பிளட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பம்ப் வச்சு அமுக்குற மாரி இந்த ரொட்டேட்டர் போடுவாங்க இல்லையா? அந்த மாரி பிளட்ட பம்ப் பண்ற அந்த கணுக்காலோட முட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைனலா டாட்டா காமிச்சிரணும். ஃபர்ஸ்ட்டு அப் அண்ட் டவுன் பண்ணும்பொழுது இல்லன்னா அப்ப லெஃப்ட், ரைட் இப்படி ரொட்டேட் பண்ணலாம். இந்த ஒரு விஷயம் மிக மிக ஒரு ரிசல்ட் சூப்பரா குடுத்திருக்கு. வெரிகோஸ். இங்க நீங்க பண்ணக்கூடிய இந்த ஆக்ஷன், உங்களுடைய நரம்புகள்ல இருக்கக்கூடிய அடைப்புகளை பம்ப் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மிக அற்புதமான ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். எங்கெங்கெல்லாம் நரம்பு சுருண்டிருக்கோ, அதை இழுத்து டென்ஷன் பண்ணி குடுக்கும். ரப்பர் பேண்ட் மாரி.
ஸோ இது மிக மிக முக்கியமான ஒரு எக்ஸர்சைஸ். வர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கையிலே எல்லாத்தையும் அடிச்சிடலாம். நரம்பு சுருட்டல் வந்து கையில பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இத வந்து பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் இந்த சைடுல இருக்கக்கூடிய வர்மா பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ரத்த ஓட்டத்தையும் அதிகப்படுத்தும், நரம்ப வலுப்படுத்தும், அதேமாரி ரத்தத்தை திண்ணாக்கக்கூடிய சக்தி இந்த முத்திரைக்கு உண்டு. அழகா கைய இப்படி சேர்த்துக்குங்க அவ்வளோதான். சில பேர் இப்படி பார்ப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இத நல்லா கவனிக்கலாம். இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் அப்படி வச்சு ஒரு அமுக்கு சின்னதா. அவ்வளோதான் சிம்பிள். இது 1 மினிட். காலைல எந்திரிச்ச உடனே பண்ணி பாருங்க. அடுத்தது பண்ணி முடிச்சுட்டு வெளில வரும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கண்ணு சூப்பரா இருக்கும். காரணம் ரத்த ஓட்டம். ஏதோ ஒண்ணு பிரெயின் வந்து அப்படியே டைட்டா இருக்க மாரி இருக்கும். ஃப்ரீயா இருக்கும். வயிறு ஃப்ரீயா இருக்கும். அதேமாரி தொடை ஃப்ரீயா இருக்கும். எங்கெங்கெல்லாம் இழுத்து பிடிச்சிருக்கோ, அத இங்க இழுத்து பிடிக்கிறதன் மூலமாக அங்க சரியாகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஜூஸ் காலையில எந்திரிச்சு எடுக்கக்கூடிய ஜூஸ்ன்னு கேட்டீங்கன்னா, கொத்தவரங்கா. இதுதான் நரம்பு சொல்லுவாங்கல்ல, நரம்படி நாராயணன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. அவனோட உணவு என்னடா அப்படின்னா கொத்தவரங்கா அப்படிம்பாங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன். இந்த கொத்தவரங்கா வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் கிடையாது. எப்போ? சமைக்காம சாப்பிட்டீங்கன்னா. சமைச்சீங்கன்னா கேஸ் தான். ஸோ அப்ப என்ன பண்ணு சின்ன சின்னதா கட் பண்ணுங்க. இல்லாட்டினா ஒரு 2, 3 கொத்தவரங்கா மென்னு சாப்பிடுங்க. இல்லன்னா ஒரு டம்ளர் தண்ணீல அந்த 4 கொத்தவரங்கா போட்டு ஜூஸ் அடிச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சிருங்க. ஃபில்டர் பண்ணி குடிச்சிருங்க. இத குடிச்சீங்கனாலே இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுடைய கால்கள்ல இருக்கக்கூடிய, கையில இருக்கக்கூடிய, பிரெயின்ல இருக்கக்கூடிய மெல்லிய நரம்பு, கண்ல இருக்கக்கூடிய மெல்லிய நரம்புகள். இது கூட வந்து என்ன ஆகும், உள்ள இருக்கக்கூடிய கிளாட் இருக்காது, கண்ணு சிவப்பாகாது. ஸோ சூப்பரா உங்களுடைய ஹெல்த்த நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய விஷயம்னு கேட்டீங்கன்னா, கொத்தவரங்காய் ஜூஸ். இத எத்தன நாள் எடுக்கலாம்? 48 நாள் எடுங்க போதும். அதுக்கப்புறம் விட்டுறலாம். அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸோ இல்ல 6 மந்த்ஸ் கழிச்சு திருப்பி ஒரு 48 டேஸ். இப்படி 1 வருஷத்துக்கு 2ஆ பிரிச்சு கூட நீங்க எடுத்துக்கலாம். இத எடுக்கும் பொழுது அவ்ளோ சூப்பரா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இது நெறையா எடுக்கலாமா? தாராளமா எடுக்கலாம். இது ஒண்ணும் மெடிசின் கிடையாது. உணவு. ஸோ அப்ப இருக்கும்போது இது வந்து 48 நாள்ங்கிறது உங்களுக்கு கணக்குக்காக தான் சொல்றேன். நீங்க வாரம் 1 முறை, 2 முறை இப்படி பேலன்ஸ் பண்ணி விட்டு, விட்டு கேப் விட்டு கூட எடுத்துக்கிட்டே இருக்கலாம். லைஃப் லாங் வரைக்கும் நீங்க இளமையாக இருந்துட்டு இருப்பீங்க. இதுதான் முக்கியம். கொத்தவரங்கா. இத தெரிஞ்சது தான் இன்னைக்கு டன் கணக்குல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டே இருக்குது இந்த கொத்தவரங்கா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது மேல் பூச்சாக என்ன பூசலாம்? அதாவது மேல வந்து எண்ணெய் பூசுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் பத்தி நீங்க சின்ன ஜஸ்ட் நீங்க வந்து Googleல செக் பண்ணி பாருங்க. அதோடைய குணாதிசயம் என்னன்ட்டு. அது வந்து ஸ்கின்ல ஊடுருவி, ஸ்கின்ன சாஃப்ட் பண்ணி, நரம்பையும் சாஃப்ட் பண்ணி அத வலுப்படுத்தும். இது வந்து ஆலிவ் ஆயிலோடைய பதம். அடுத்தது கருஞ்சீரகம். இது வந்து வரப்பிரசாதம்னே சொல்லலாம். 1 ஸ்பூன் காலைல குடிச்சீங்கன்னா, கொலஸ்ட்ரால் உடம்புல தங்கவே தங்காது. யாருமே குடிக்கிறதில்ல. சரி, இப்ப மேல் பூச்சுக்கு நான் வரேன். ஆலிவ் ஆயில் 100 கிராம், கருஞ்சீரக எண்ணெய் 100 கிராம். 2யும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அழகா ஒரு பாட்டில்ல வச்சுக்கோங்க. உளுந்து 1 ஸ்பூன் ஒரு கிண்ணத்த எடுத்துக்கோங்க. உளுந்து வந்து பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. உளுந்து தேவையான அளவு இப்போ உங்களுக்கு கால்ல எங்க நரம்பு சுருட்டல் இருக்குதோ, உளுந்து கொஞ்சம் இந்த ஆயில் 2யும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அத மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாரி ஆகி, எங்க அதிகமான நரம்பு சுருட்டல் இருக்கோ மேல போடுங்க. ஸோ இதுமாரி போட்டுட்டு வரும்போது என்ன ஆகும்ன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு கிரிப் ஒண்ணு இருக்கும். அடுத்தது வந்து இந்த ஆயில் உள்ள ஊடுருவி, அந்த கிளாட்ட உடைக்கக்கூடிய சக்தி உண்டு. ஸோ இந்த எண்ணெய்க்குள்ள வந்து இன்னொன்னு ஆட் பண்ணிக்கலாம். கிளிசரின் சேர்த்து ஆட் பண்ணலாம். இந்த கிளிசரின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். அதே மாரி ஆலிவ் ஆயில், கரிஞ்சீரக எண்ணெய், கிளிசரின் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லூப்ரிகன்ட்டுக்காக. உளுந்து பவுடர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்ப மேல் பூச்சாக நீங்க தடவும் பொழுதே, இது உங்களுக்கு சீக்கிரமாவே பார்த்தீங்கன்னா, அந்த முடிச்சு, பிளஸ் ரத்த கட்டு இதெல்லாம் உங்களுக்கு காணாம போகும். எங்கெங்கெல்லாம் ரத்த கட்டு இருக்கோ இத போடலாம். ஸோ, இந்த கருஞ்சீரக எண்ணெயும், ஆலிவ் ஆயிலும் மட்டுமே போட்டாலே சூப்பர் தான். இன்னும் அதீத எனக்கு ரொம்ப அதிகமா வெட்டிக்கிற அளவுக்கு இருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நரம்பு வெடிச்சு புண்ணாவே இருக்கும். ஸோ, இந்த புண்ணு ஆறவே ஆறாது சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா புடைச்சு, அதில அந்த சிதைவு ஏற்பட்டு ரத்தமாவே வந்துட்டு இருக்கும். ஸோ, அதுக்கு மேல இந்த ஆயில் போட்டுட்டு வந்தாலே போதுமான விஷயம். அந்த அந்த அடைப்பையும் நீக்கிவிட்டு, அந்த ஓல்டு பிளட் எல்லாம் வெளில வந்துரும். சூப்பராயிடும். ஸோ, இதுக்கு மேலேயும் போடலாம். சீக்கிரமாவும் ஆறும். ஸோ, அதனால இத ஒண்ணும் பெருசா நீங்க நினைத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல எனக்கு அந்த இடத்துல புண்ணாவே ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து வேப்ப எண்ணெயும், கேம்பர் வேப்பெண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஒரு 100 கிராம். கேம்பர் ஒரு சும்மா 2, 3 பீஸ் போட்டீங்கன்னாக்கா போதும் அதிலேயே கரைஞ்சிரும். அந்த எண்ணெயையும் மேல நீங்க நரம்பு சுருட்டல்ல போடுங்க. அவ்ளோ ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த இடத்துல எனக்கு புண்ணு இருக்கு போடலாமா? தாராளமா போடலாம். புண்ணையும் ஆத்திடும். அந்த இடத்துல இன்ஃபெக்ஷனும் ஆகாது. ஏன்னா, உங்களுக்கு அவ்ளோ பெரிய சூப்பரான எண்ணெய். 2 மேல் பூச்சு எண்ணெய் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதுவே போதுமான விஷயம் தான். உங்களுக்கு நரம்பு சுருட்டலுக்கு கொத்தவரங்காய் ஜூஸ் அவசியமான ஒன்று. ஆக மொத்தத்தில இந்த மாரி நம்ம ஃபார்மேட்ல நம்ம அழகா எடுத்துட்டு வந்தாலே போதுமான விஷயம். சின்னதா அறிகுறி இருக்கும் பொழுதே செஞ்சுட்டீங்கன்னா, மேஜரா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நரம்பு சுருட்டல அசால்ட்டா விட வேண்டாம். இன்னைக்கு நெறைய பேருக்கு இருக்கு. நிக்கிறவங்க அத்தனை பேருக்குமே. அதனால இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.